வணக்கம். பழனி விநாயகர் ஜோனியம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவிக்காகவும் விநாயகர் ஜோனம் அஸ்ட்ரோ டிவிக்காகவும் பதிவு போட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று டிசம்பர் மாதம், டிசம்பர் பூக்கள் பூக்குமா, ஆனால் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் வேதனையான மாதம். டிசம்பரில் தான் நிறைய புயல்கள் தமிழகத்தை தாக்கி மோசமடை செய்துள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். டிசம்பர் மாதத்தில் தான் புயலும் வருது, சுனாமியும் வருது, நிலநடுக்கம் வருது, எல்லாம் வருது, எல்லாம் ஒரு ஆட்டுது. அப்ப தமிழகத்தை, தென் மாநிலத்தை, தென் மாவட்டத்தை அதிகம் பாதிக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தை நீங்கள் சூனிய மாதம் என்று சொல்லலாம். எப்ப சூனியம் வருது தெரியாது. அதான் டிசம்பர்ல சூனியம் வருது தமிழ்நாட்டுக்கு, தென்னகத்திற்கு, தென் இந்தியாவிற்கு. அப்ப தென்னிந்தியா கடற்கரை நகரங்கள், கடற்கரை பகுதிகள் கண்டிப்பா பாதிக்குது. அது மட்டுமல்ல, புயலா வருது, சுனாமியா வருது, கடல் பொங்குது. சில சமயம் கடல் பொங்காம பூமியே பொங்குது, மேகங்கள் பொங்குது. அந்த மேகங்கள் பொங்குனதுதான் தூத்துக்குடி சம்பவம். தூத்துக்குடியில் இந்த அளவு மழை பெய்யும் என்று வானியர் சொல்லவில்லை. 20 சென்டிமீட்டர், மீறினா 30 சென்டிமீட்டர், மீறினா 40 சென்டிமீட்டர் அப்படின்னாங்க. ஆனால் 93 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பெஞ்சிருக்குது. ஒரு சில கணிப்பே இல்லை. வானியல் நிலையம் மீறினதே இயற்கை. வானியல் கண்டிப்பா இயற்கை நம்ம தோத்து போச்சு. இயற்கை கணிக்க எவராலும் முடியாதுங்கிறதுக்கு இந்த தூத்துக்குடி சம்பவம் ஒரு காரணம். தூத்துக்குடினா அருவாதான் பேசும், ஆனால் அங்கே மேகம் பேசியிருக்குது, தண்ணி பேசியிருக்குது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருக்குது. குறிப்பா அருங்காட்சியகம் அங்க வந்து தண்ணி போயிருக்குது. அது மேடான பகுதி, அங்க எப்படி தண்ணி போந்துச்சு? எல்லாம் இயற்கையின் வினோத விளையாட்டு. எங்க நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறார்களோ, எங்கு நீர்நிலைகளுக்கு துன்பம் விளைவிக்கிறார்களோ, தடுக்கிறார்களோ, அங்கெல்லாம் துயரங்களை எதிர்கொள்ள வேண்டும். அடுத்த டிசம்பர் 2024, 2025 டிசம்பர், 2026 டிசம்பர் எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். இயற்கை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மனிதர்கள் வெளியில் வர வேண்டும். மனிதர்கள், குறிப்பா வானியல் நிபுணர்கள், வானிலை தன்னார்வலர்கள், இந்த நோட் பண்ணுங்க. கண்டிப்பா 2024, 25, 26 சில பிரச்சனை நடக்கும். அது வந்து ஜோதிடப்படி அக்டோபர் முதல் ஆரம்பம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் கூட கண்டிப்பா காட்டும். ஜனவரி 1 கூட காட்டலாம் 2025. அப்படின்னா இந்த 2024 உற்று நோக்குங்கள். ஏனென்றால் 2, 2, 2, 4, 4, 4, 8, 8ஆம் இடம், 8 சனியுடைய ஆதிக்கம் பெறுது. சனி ஆட்டோமேட்டிக்கா கும்பத்தில் இருக்கிறார். அப்ப சனி 8க்குரியவர் கும்ப ராசியில் இருக்கார். கும்ப ராசி வந்து ஸ்திர ராசி, நிலம் சம்பந்தப்பட்டது. பக்கத்தில் ராகு இருக்கார் தண்ணி ராசியில. அப்ப தண்ணி வந்து உள்ள புரிந்துடும். அப்ப 2023 டிசம்பர்லயே அவர் காட்டியிருக்காரு. டிசம்பர் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி வரைக்கும் சென்னை ஆட்டினார். இங்க 17, 18, 19, 20 வரைக்கும் இங்க ஆட்டினார். என்ன காரணம்? தூத்துக்குடிக்கு ஆட்டினது 17ஆம் தேதி, 8ஆம், அங்க வந்து 4 டிசம்பர் 4 ராகுவா. யோசிங்க, நல்லா யோசிங்க. டிசம்பர் 4 சென்னையை தாக்குது ராகு. அக்டோபர் 30 ராகு மீனத்துக்கு வந்துட்டாரு. அக்டோபர் 30 நவம்பர்
30 தேதி கரெக்டாக 34வது நாள் ஆரம்பிச்சிட்டார். அங்கேயும் வானியல் தோத்து போச்சு, யாரும் சரியாக கிடைக்க முடியல. இப்ப டிசம்பர் 17 வருதா, 11 8 17 18 19 வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு. என்ன கடலுக்குள்ள எழுதிட்டு போகல, அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ள வந்துருச்சு, நாட்டுக்குள்ள நகரத்துக்குள்ள வந்துருச்சு. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வருதுன்னு பார்த்துக்கவே, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள முழுகிருச்சு தண்ணி. ஆனா புயல் கிடையாது. மழை, கனமழை, மேக வெடிக்கும். இதை எந்த வானிலாவது சொல்லிச்சா? 93 சென்டிமீட்டர் பேச்சு யாராவது சொல்ல முடியும்ச்சா? அப்ப மக்கள் கவனமாக இருங்கள். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கண்டிப்பா வரும் காலங்களில் மக்களே, அதுவும் குறிப்பா தென்னகத்து மக்களும் சென்னை மக்களும் கண்டிப்பா கவனமா இருங்க. கடலோர மக்கள், அப்ப இந்த கடற்கரை கிராமங்கள், கடற்கரை நகரங்கள், இதெல்லாம் கண்டிப்பா நீங்க கவனமா இருந்து தப்பிச்சுக்குங்க, எச்சரிக்கையா இருங்க. சேமிப்பு எதையும் வீட்டில் வைக்காதீங்க, முதல் பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த பாதிப்பு காட்டும். கண்டிப்பா 2024 25 26 இந்த பிரச்சனைகள் உண்டு. இப்ப நான் சொல்றது 2023 டிசம்பர் 24ஆம் தேதி நான் பேசிட்டு இருக்கிறேன். பதிவு கரெக்டா இருக்கணும்ல. இப்ப இந்த காணொலி 2023 டிசம்பர் 24 பேசியிருக்கேன். கிறிஸ்துமஸ் முதல் நாள், நாளைக்கு கிறிஸ்துமஸ், இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப 2023 டிசம்பர் 24 நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப 2024 25 26 டிசம்பர்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை வரும் உறுதியாக. அப்ப இந்த கடற்கரையோரத்தில் இருக்கிற மக்கள், தென் தமிழ்நாடு, தென் இந்தியாவில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க. என்ன காரணம்? கிரகங்களுடைய நிலைகள். அப்ப சனி இந்த 2024 ஃபுல்லா 2025 ஃபுல்லா இங்கே தான் இருப்பார், கும்பத்தில் இருப்பார். ஆனால் ராகு பகவான் இப்ப மீனத்தில் இருக்கார். இனி ஏறத்தாலும் 1.5 வருஷம் அங்கே இருப்பார். அப்போ 1.5 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா 2024 25 கொஞ்சம் வந்துடும். அடுத்து என்ன, சனி தான் சேர்ந்துருவாங்க. எங்க? கும்பத்துல. எந்த சனி இருக்காரா? பெரும்பாலும் சனி ராகு சேர்றப்ப பிரச்சனை வரும், கண்டிப்பா நோய் வரும் உறுதியாக. இப்ப சனி ராகு சேர்றப்ப நோய் வரும். அதான் 2026 வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அது வரைக்கும் சனி ராகு சம்மந்தப்படும், சனி ராகு சேர்க்கப்படும், போர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்தியா சீனா கொள்ளலாம், அல்லது இந்தியா பாகிஸ்தான் கொள்ளலாம், இந்த மாதிரி வர வாய்ப்பு அதிகம். சும்மா இருக்க மாட்டானுங்க. 2024 25 26 கொள்ளார. இதை நான் சொல்வது கவனித்துக் கொள்ளுங்கள். 2023 டிசம்பர் 24 சொல்கிறேன். கண்டிப்பா 2024 25 26 போர் முழக்கம் வரும். உலகத்திலேயே சில நகரங்களில் சில நகரங்கள் காணாமல் போகலாம், சில நகரங்களுக்குள் தண்ணீர் புகலாம். கண்டிப்பா அழிவுகள் ஆரம்பம் 2024 ஆரம்பிக்கும். அது 2026 வரை எதிரொலிக்கும். அதற்கு காரணம் சனி பகவான் கும்பத்தில் இருப்பதும், ராகு தற்போது மீனத்தில் இருக்கிறார். 1.5 வருடங்கள் கழிப்பு மீண்டும் கும்பத்துக்கு வந்துடுவார். கும்பத்தில் 2.5 வருடம் சனி பகவான் இருப்பார். அப்ப சனியும் ராகும் சந்திப்பாங்க, சேர்க்கை பெறுவாங்க. அது அந்த கும்பராசியில் சந்திப்பதால் கும்பத்தில் கலசத்தில் நீர் இருக்கும், நீர் கொட்டிடும், ராகு தள்ளி விட்டுருவார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பூகம்பம் வரும், சுனாமி வரும், கடல் அலை உட்புகும், சில தீவுகள் காணாமல் போகும், சில தீவுகள் உருவாகலாம். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கடலூர் மாவட்டம்,
வட தமிழ்நாடு, சென்னை, கவனம் கவனம் கவனம். இந்த 3 வருடங்கள் 2023 டிசம்பர் 24 அடியேன் சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்? இந்த ராகும் செவ்வாயும், ராகும் சனியும், ராகும் செவ்வாய் சனியும் அந்த சேர்த்து சில பிரச்சனை நடக்குது. அப்போ சனி ராகு சேர்றப்ப நோய் தாக்கம் வரும். அப்போ 2024, 25, 26 கண்டிப்பாக நோய் தாக்கத்தால் நிறைய பேர் மடியலாம். மீண்டும் முகக்கவசம் வரும். மீண்டும் கொரோனா வரலாம். கொரோனாவை விட கடினமான நோய்கள் வரலாம். அப்போ இந்த 2024, 25, 26 எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் அதிகமாக காட்டும். பிரச்சனையை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியது இந்த 2024 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 2025 நவம்பர், டிசம்பர், 2026 டிசம்பர். கவனம் கவனம் கவனம். டிசம்பர் தென்னகத்திற்கு நல்லதல்ல என்பதை உணருங்கள். அது தென் மாநிலமாக இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் வட கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, சென்னை, இந்த செங்கற்பட்டு, வடார்காடு, இந்த சைடு ஃபுல்லாக, காஞ்சிபுரம், இந்த சரி, செங்கற்பட்டு வரைக்கும் கூட பிரச்சனை வரும். இந்த கடலில் செங்கற்பட்டு உள்ள புகலாம். அப்போ எச்சரிக்கை. 2024, 25, 26. நன்றி.